தீராத மன உளைச்சல். அந்த மிக முக்கியமான நடிகை திடீர் பலியா? வெளியான பரபரப்பு தகவல் தான் சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக கண்கலங்க வச்சிருக்கு. நடிகை கனகா 80களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க. இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து டாப் இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டிருக்காங்க. அப்படியாப்பட்ட சூழலில் திடீர்னு காணாமல் போன கனகா, அதை அடுத்தடுத்து அவர் என்ன ஆனார், எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதை அடுத்து தான் நடிகை குட்டி பத்மினி கனகாவை சந்திச்சு எடுத்த புகைப்படம் மிகப்பெரிய அளவில் வைரலானுச்சு. அதை அடுத்து மீண்டும் கனகா குறித்து ரசிகர்கள் அதிகம் பேச ஆரம்பித்தாங்க. இந்த சூழலில் இப்போது நடிகர் ராமராஜன் கனகா குறித்து பேசுகிற விஷயங்கள் தான் அனைவருமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பல பெரும் நடிகை தேவிகாவுடைய மகள் தான் கனகா. இவங்க கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் மூலமாக ஹீரோயினா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. பெரிய விருப்பம் எதுவுமே இல்லாமல் தான் கனகா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நடிப்பதற்கு தேவிகா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒப்புதல் வச்சுருக்காங்க கனகாவை. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கரகாட்டக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இதன் காரணமாக கனகா தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டாங்க. தொடர்ந்து பட வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழில் முதல் படமே ஹிட் ஆனதுக்கு பிறகு ரஜினி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கனகாவுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தெலுங்கிலும் கூட பல படங்களில் புக் ஆகியிருக்காங்க. இதன் காரணமாக நிற்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்காங்க கனகா. இப்படியாப்பட்ட சூழலில் தான் திடீர்னு அவங்க காணாமல் போனாங்க. ஒரு கட்டத்தில் கனகா உயிரோடே இல்லை, இறந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே சோக கடலில் முழுங்கினாங்க. அவங்க ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்களாம் கனகா. யாரையுமே சந்திக்கிறது இல்லை, வெளியவே வரதில்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போது இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டுருக்கு. அதற்கு காரணம் தேவிகாவுடைய மரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு நடந்த சோகம், அதோட காதல் தோல்வி, இதெல்லாம் தான் அவங்களுடைய தனிமைக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இருந்தாலும் கூட கனகா பத்திரிக்கையாளரையோ இல்லை சினிமாக்காரர்களையோ யாருமே சந்திக்கிறது கிடையாது. இந்த சூழலில் யாராவது இந்த விஷயத்துக்கு பற்றி பேச போனால் அவங்களையும் அவாய்ட் பண்ணுறாங்களாம். அப்போ தான் நடிகை குட்டி பத்மினி நேராக போய் கனகாவை வீட்டிலேயே பார்த்துருக்காங்க. வீட்டில் பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கியிருக்காங்க. அதோட 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் கூடிய ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு நீண்ட நேரம் பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் கனகாவை பற்றி குட்டி பத்மினி முதலாக பல விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணாங்க. இந்த விஷயம் கூட இணையத்தில் பயங்கரமாக வைரலாக பரணுச்சு. இப்படியாப்பட்ட நிலைமையில் சாமானியன் படத்தில் இப்போது ராமராஜன் பயங்கரமாக நடிச்சிட்ருக்காரு. நடித்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோடைய மிக முக்கியமான பேட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது கனகாவை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. அந்த பேட்டியில் ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போது உங்களை பார்க்க கனகா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஆர்வமாக போய் ஒரு பெண்மணியிடம் கனகா எங்கே அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவங்க நான் தான் கனகா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. வெயிட் போட்டு தலையில் சிகப்பு நிற டை அடிச்சுக்கிட்டு ஆளே மாறியிருந்தாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். அதற்கு மேலே அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் ஒன்றுங்க, அவர்களுடைய அம்மா உயிரிழப்புக்கு பிறகு தான் கனகா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு காலத்தில் அவங்க தற்கொலை முயற்சி அட்டன் பண்ணாங்களாம். அந்த டைமிங்கில் அவங்களுடைய நண்பர்கள் தான் அவங்கள பேசி சரி பண்ணாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு திடீர்னு என்னை பார்க்கணும்னு தோணுச்சாம். அதனால் திடீர்னு என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நேராக வந்து என்னை பார்த்தாங்க. அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்பவுமே கண் கலங்கிட்டேன். ஏன்னா கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் அவங்க ரொம்பவுமே ஆக்டிவாக குறுன்னு இருப்பாங்க. அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அம்மாவுடைய மரணம் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான ஒரு சில துயர் சம்பவங்கள் தான் அவங்கள ஒட்டுமொத்தமாக சிதறடிய வச்சிருக்கு. உடஞ்சி போயிட்டாங்க. ஆளே இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படி அளவுக்கு நானே பார்த்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இப்போது கனகா ஒரு மென்டல் பேஷண்ட் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு நிலைமையில தான் கனகா இப்போது சுட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராமராஜன் ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு.